ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டிச்சோட நேம் பார்த்தீங்கன்னா தாம்பூர் ஸ்டிச்சு. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தாம்பூர் ஸ்டிச்சுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லீஃப் ஷேப்பில் வரைஞ்சி சென்டராக பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த தாம்பூர் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் ஹாஃப் சைடாக தான் போடணும். ஸோ எந்த ஒரு டிசைன், ஹார்ட் டிசைன், ரவுண்ட் டிசைன் எது எடுத்தாலுமே நீங்கள் வந்து சென்டராக பிரிச்சுட்டு ஒன் சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு சைடில் கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த லீஃபை வந்து நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ சென்டர் பாயிண்ட், அதாவது இந்த கோட்டு மேலேருந்து செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதோட மெயின் விஷயம் என்னென்னா செயின் ஸ்டிச் தான், ஓகேங்களா. ஸோ செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு மேலே அந்த லீஃப் கார்னர் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சுட்டு, ஸோ என்னாட்டெலாம் போட்டுறக்கூடாது, போடாமல் முடிச்சுட்டு நம்ம பேக் செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா. ஸோ அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து பக்கத்தில் கேப்பே விடாமல் இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து ரோ போடணும். ஸோ இதே மாதிரி கேப் விடாமல் நீங்கள் எந்த இடத்துல செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஊசியை குத்தி வெளியே எடுத்திருக்கீங்களோ, ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் மறுபடியும் பக்கத்தில் அதே நேர்கோட்டில் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இடையில போடக்கூடாது. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் போடணும். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு நான் ஜூம்லேயும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது ஃபுல்லுமே செயின் ஸ்டிச் மட்டும்தான். ஸோ இதே மாதிரி கிளாத் வந்து தெரியாமல் நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும். ஸோ இதுதான் தாம்பூரோட ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கேப் விடக்கூடாது, கிளாத் வந்து தெரியக்கூடாது. ஸோ இதை ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிசைனை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தாம்பூர் ஸ்டிச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் ஸ்டிச் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எந்த வித பயமும் தேவை கிடையாது. செயின் ஸ்டிச் போடுறது தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். டிசைன் நீங்கள் வந்து ப்ளவுஸில் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கேப் விடாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட பிக்சர் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தாம்பூர் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக புரியும். ஸோ எனி டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.